வணக்கம். ஆசிரியர் தகுதி தேர்வுக்கு படித்து கொண்டிருக்கும் அனைத்து ஆசிரியர்களுக்குமான ஒரு பதிவு தான் இது. நீங்கள் எஸ்ஜிடிக்கு படித்தாலும் டிஎன்பிஎஸ்சிக்கு படித்தாலும் இந்த வினாத்தாள் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். நீங்கள் ஒரு பிடிஎஃபாக எடுத்து இந்த இதை ஆன்சர் பண்ணியும் பார்க்கலாம். இல்லை நான் கேட்கும்போதே நீங்கள் காது கொடுத்து கேட்டுக்கிட்டு கூட இதுக்கு ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணலாம். நீங்கள் ஆசிரியர் தகுதி தேர்வு பணியில் இருப்பவர்கள் ஆசிரியர் தகுதி தேர்வு எழுதணும் அப்படின்னா 6ஆம் வகுப்பு கண்டிப்பாக படிக்கணும். 5th வரைக்கும் படித்து முடித்தவங்க 6th படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். தமிழில் டெஸ்ட்டு 1, 2 கொடுத்துருக்கேன். அதாவது 6ஆம் வகுப்பில் இயல் 1, 2 கொடுத்துருக்கேன். அந்த ரெண்டுத்தையுமே நீங்கள் எழுதி பார்த்தீங்க அப்படின்னா, இல்லை ஒரு தடவை கேட்டிங்கன்னா கூட உங்களுக்கு 6ஆம் வகுப்பு படிக்கணுங்கிற ஆர்வம் வரும். இல்லை 6ஆம் வகுப்பு படிச்சிட்டிங்க, நான் அதை ரிவைஸ் பண்ணணும் அப்படின்னாலும் அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். தேடி எடுத்து படிங்க. இப்போ பார்க்கலாம். நம்ம இதில் இயல் 2, 3, 4 கூட கொஞ்சம் வரும். இதில் கொஷின்ஸில் பார்க்கலாம். த ஓல்டு மேன் அண்ட் த சி, அதாவது கிழவனும் கடலுங்கிற நூலின் ஆசிரியர் யாருன்னு கேட்டிருக்காங்க. கிழவனும் கடலுங்கிற நூலின் ஆசிரியர் ஆன்சர் எர்னஸ்ட் ஹெமிங்வே. கட்டிட நாயினும் கேட்கன்னு சொல்லியிருக்காங்க. நான் கேட்குற கொஷின் அப்போ நீங்கள் ஆன்சர் சொன்னீங்கனாலே அது உங்களுக்கு மனசில் இருக்கும். அதுக்காக தான். 2வது கேள்வி, பறவைகள் பற்றிய படிப்பு எப்படி அழைக்கப்படுது? பறவைகள் பற்றிய படிப்பை என்னன்னு சொல்கிறோம்? ஆன்சர் 2க்கு ஆன்சர் ஆர்னித்தாலஜி. பறவைகள் பற்றிய படிப்பு ஆன்சர் சி, ஆர்னித்தாலஜி. பறவை இனங்களை காப்பாற்ற நாம் செய்ய வேண்டியவற்றில் தவறானது எது? பறவை இனங்களை காப்பாற்ற நாம் செய்ய வேண்டியவற்றில் தவறானது, ஆள் அரசு போன்ற மரங்களையும் கொடிகளையும் வளர்க்க வேண்டும், உள்ளூர் தாவரங்களை வளர்க்க வேண்டும், செயற்கை உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லிகளை அதிகமாக பயன்படுத்த வேண்டும், தோட்டங்களில் நச்சு மருந்துகளை தவிர்க்க வேண்டும். இதில் ஒன்று மட்டும்தான் தவறானதாக இருக்குது. அது எது? ஆன்சர் சி தான் ஆன்சரு. பூச்சிக்கொல்லிகளை அதிகமாக பயன்படுத்தக்கூடாது. 4வது கேள்விக்கு ஆன்சர் ட்ரை பண்ணுங்கள். பறவைகள் வலசை போவதை பற்றிய தமிழ் புலவர் பற்றி பாடிய தமிழ் புலவர் யார்? பறவைகள் வலசை போவதை பற்றி பாடிய தமிழ் புலவர் ஆன்சர் சத்திமுத்து புலவர். அடுத்து, கீழ்கண்டவற்றில் தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க. 4 கொடுத்துருக்காங்க. உயிரெழுத்துக்கள் 12, மெய்யெழுத்துக்கள் 18, சார்பெழுத்துக்கள் 10, ஆயுத எழுத்தின் மற்றொரு பெயர் இடையினம். இந்த 4த்தில் எது தவறுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் ஆயுத எழுத்தின் மற்றொரு பெயர் அகேனம்னு சொல்லுவாங்க. அதனால் தவறானது டி தான். அடுத்து 6வது கேள்வி பாருங்கள். கீழ்கண்ட ஜோடிகளில் சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்க. 4ல் 1 மட்டும்தான் சரியானது. கண்டம்னா கிளைமேட்டு, தட்பவெப்பம்னா வெதரு, வானிலைனா வெதரு, வலசைனா கான்டினென்ட்னு கொடுத்துருக்காங்க. இதில் எது சரியானது? 4த்தில் 1 தான் சரியானது. எதுன்னு சொல்லுங்கள். 6க்கு ஆன்சர் வானிலைனா வெதர், அது மட்டும்தான் சரியானது. வானிலை அப்படின்னா வெதர், அது மட்டும்தான் சரி. அடுத்து 7வது கேள்வி, தம்மின் தம்மக்கள் டேஷ் மாநிலத்து மண்ணுயிர்க்கு டேஷ் இனிது. தம்மின் தம்மக்கள், திருக்குறள் படிக்கணும். தம்மின் தம்மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் இனிது. அடுத்த கேள்வி, உண்மை கண்டறி ஊக்கம் வெற்றி தரும் என்றும் அறிவியலே வெல்லும் என்று பாடியவர் யார்? உண்மை கண்டறி ஊக்கம் வெற்றி தரும் என்றும் அறிவியலே வெல்லும் சொன்னது ஆன்சர் நெல்லை சு. அடுத்து, புதுமைகளின் வெற்றியாளர் என்ற பட்டத்தை சோஃபியாவுக்கு வழங்கியது யார்? ரோபோ. சோஃபியாங்கிறது ஒரு ரோபோ. புதுமைகளின் வெற்றியாளர் என்ற பட்டத்தை சோஃபியாவுக்கு வழங்கியது ஆன்சர் ஐநா, ஐக்கிய நாடுகள் சபை தான் வழங்குச்சு. பி தான் ஆன்சரு. ஆன்சர் பி. அடுத்து 10வது கேள்வி, விளக்குகள் பல தந்த ஒளி நூலை படித்தபோது கலாம் பெற்ற பண்புகள். கலாம் என்னென்ன பெற்றாரு? விளக்குகள் பல தந்த ஒளி. ஆன்சர் அறிவு, தன்னம்பிக்கை, மகிழ்ச்சி. அறிவு, தன்னம்பிக்கை, மகிழ்ச்சியை பெற்றார்.
அடுத்து 11வது கேள்வி. இந்தியாவிற்கு அறிவியலுக்கான முதல் நோபல் பரிசை பெற்றுத்தந்தது எது? இந்தியாவிற்கு அறிவியலுக்கான முதல் நோபல் பரிசை பெற்றுத்தந்தது சர் சி.வி. ராமன் விளைவு. அடுத்து 12வது கேள்வி. ஞாயிறு போற்றுதும் காவிரி நாடான் திகிரி போல் என்ற பாடலை எழுதியவர்? ஞாயிறு போற்றுதும் காவிரி நாடான் திகிரி போல் என்ற பாடலை பாடினது? ஆன்சர் 12க்கு ஆன்சர் இளங்கோவடிகள். ஆன்சர் இளங்கோவடிகள். 13வது கேள்வி பாருங்க. சர்ச் இன்ஜின் என்பதற்கான தமிழ் கலைச்சொல் என்ன? சர்ச் இன்ஜின் அப்படின்னா சர்ச்னாலே தேடுறது, அப்போ அதை வச்சு தான் வரும். ஆன்சர் தேடுபொறி. சர்ச் இன்ஜின்னா தேடுபொறி. அடுத்து கீழ்கண்ட கூற்றுகளில் தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க. தவறான கூற்றை கண்டறிகன்னு சொல்லியிருக்காங்க. இளங்கோவடிகள் சேர மரபை சேர்ந்தவர். இளங்கோவடிகள் கிபி 2ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர். சிலப்பதிகாரம் மற்றும் மணிமேகலை இரட்டை காப்பியங்கள் என அழைக்கப்படுகின்றன. கருணை என்பதன் மற்றொரு சொல் வெளிச்சம். இதில் எது தவறானது? ஆன்சர் கருணை என்பதன் மற்றொரு சொல் வெளிச்சம்ங்கிறது மட்டும்தான் தவறு. கருணைக்கான மீனிங் நீங்களே சொல்லுங்கள். அடுத்து 15. பாரதியார் எழுதிய நூல்களில் தவறானது எது? பாரதியார் எழுதிய நூல் என்னென்ன? பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, சுவரும் சுண்ணாம்பும். இதில் எது தவறானது? ஆன்சர் சுவரும் சுண்ணாம்பு மட்டும்தான் தவறானது. அடுத்து 16வது கேள்வி பாருங்க. கப்பல் பறவை தரையிறங்காமல் எத்தனை கிலோமீட்டர் வரை பறக்கும்? கப்பல் பறவை தரையிறங்காமல் 400 கிலோமீட்டர் வரை பறக்கும். 400 கிலோமீட்டர் வரை பறக்கும். அடுத்து 17வது கேள்வி பாருங்க. தம்மை ஒத்த அலை நீளத்தில் சிந்திப்பவர் என்று நெல்லை சு. முத்துவை பாராட்டினது யாரு? தம்மை ஒத்த அலைநீளத்தில் சிந்திப்பவர்னு நெல்லை சு. முத்துவை பாராட்டினது டாக்டர் அப்துல் கலாம். 17வது கேள்விக்கு அப்துல் கலாம். 18. ரோபோ என்னும் சொல்லை முதலில் பயன்படுத்திய காரல் கபெக் இருக்கார் இல்லையா, அவர் எந்த நாட்டை சேர்ந்தவர்? ரோபோ என்னும் சொல்லை முதலில் பயன்படுத்திய காரல் கபெக் எந்த நாட்டை சேர்ந்தவர்? ஆன்சர் 18க்கு ஆன்சர் செக் நாடு. அடுத்து சொல்லின் முதலில் வரும் மெய்யெழுத்து வரிசை எவை? சொல்லின் முதல்ல வர்றது, இடையில் வர்றது, இறுதியில் வர்றது எல்லாமே இருக்குது இலக்கணத்தில். முதலில் வரும் மெய்யெழுத்து வரிசை ஆன்சர் க, ச, த, ப, ந, ம. கொஷின் கஷ்டமாக இருக்குன்னு நினைக்காதீங்க. ஆன்சரை படித்து பார்த்தாலே உங்களுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். சொல்லோட முதல்ல வர்ற எழுத்துக்கள் கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஏ. அடுத்து நோ என்னும் எழுத்து ஓரெழுத்து ஒரு மொழியாக எந்த பொருளில் வரும்? நோங்கிற ஓரெழுத்து ஒரு மொழிக்கு பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க. நோ அப்படின்னா துன்பம். நோ அப்படின்னா துன்பம். 42 ஓரெழுத்து ஒரு மொழியில் ஒரே ஒரு குறில் எழுத்து தான் வரும், அது நோ. அடுத்து கீழ்கண்டவற்றில் தவறானது எது? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செயற்கை நுண்ணறிவு, சூப்பர் கம்ப்யூட்டர்னா மீத்திறன் கரணி, சேட்டலைட்னா நுண்ணறிவு, இன்டெலிஜென்ஸ்னா நுண்ணறிவு. இதில் எது தவறானது? 21க்கு ஆன்சர் சேட்டலைட் அப்படின்னா என்னது? செயற்கைக்கோள். சேட்டலைட்னா செயற்கைக்கோள். அப்போது சேட்டலைட்னா நுண்ணறிவுங்கிறது தவறு. அடுத்து ஆத்திச்சூடி, கொன்றைவேந்தன், நல்வழி இந்த நூல்களை இயற்றினது யார்? ஆத்திச்சூடி, கொன்றைவேந்தன், நல்வழி இந்த நூல்களை இயற்றினது ஔவையார். ஆன்சர் ஔவையார். அடுத்து தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞர் யார்? 23வது கேள்வி. தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞர் நாமக்கல் வே. ராமலிங்கம். நாமக்கல் வே. ராமலிங்கம். அடுத்து 24வது கேள்வி. மனிதர்களின் வாழ்வியல் சூழலுக்கு ஏற்ப மாறுபடும் மொழி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? மனிதர்களின் வாழ்வியல் சூழலுக்கு ஏற்ப மாறுபடும் மொழி வட்டார மொழி என்று அழைக்கப்படுகிறது. வட்டார மொழி என்று அழைக்கப்படுகிறது. இது என்ன ஸ்டாண்டர்டுன்னு படிச்சிருந்தீங்கன்னா சொல்லுங்கள். இப்போது 25வது கேள்வி. கீழே கொடுக்கப்பட்டுள்ள சொற்களில் 4 மாத்திரை அளவுடைய சொல் எதுன்னு கேட்டிருக்காங்க. வாங்கல், தாருங்கள், தாத்தா, பாட்டி. குறில் எழுத்துக்கு எத்தனை மாத்திரை? 1 மாத்திரை. நெடில் எழுத்துக்கு 2 மாத்திரை. மெய்யெழுத்தாக இருந்தால் அரை மாத்திரை. அதை வச்சு கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா வா அப்படிங்கிறதும் ஆன்சர்
ஏ தான் வரும். கண்டுபிடிச்சி பாருங்கள். உங்கள் பெயருக்கு கூட கண்டுபிடிச்சி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து ஸ்டேட்மெண்ட்டில் கேட்டாங்கன்னா உங்களுக்கு சொல்ல வரும். வாங்கல் அப்படிங்கிறது 4 மாத்திரை. அடுத்து 26வது கேள்வி பாருங்கள். என்றும் அறிவியலே வெல்லும், உண்மை கண்டறி, ஆய்வில் மூழ்கு, ஓய்வற உலை. சரியான வரிசையை தேர்வு செய்க. சரியான வரிசை இது வந்து ஆத்திச்சூடி. அப்போ அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ஆன்சர் CBAD தான் வரும். ஆய்வில் மூழ்கு, உண்மையை கண்டறி, என்றும் அறிவியலே வெல்லும், ஓய்வற உலை. CBAD வரும். அடுத்து மொழிக்கு முதலில் வராத எழுத்துக்கள் பற்றியவற்றில் தவறானது எது? மொழிக்கு முதலில் வராத எழுத்துக்கள். மெய்யெழுத்துக்கள் 18 சொல்லின் முதலில் வராது. ட ந ர ல இந்த எழுத்துக்கள் முதலில் வராது. ஆயுத எழுத்து சொல்லின் முதலில் வராது. உயிரெழுத்துக்கள் சொல்லின் முதலில் வராது. உயிரெழுத்துக்களா ஆலேருந்து அவ் வரைக்கும் இருக்கிற எழுத்துக்களை சொல்லியிருக்காங்க. அப்போ உயிரெழுத்துக்கள் வரும் இல்லையா? அப்போ இது தவறானது. 28 கீழ்கண்டவற்றில் சார்பெழுத்துக்களாக இல்லாதது எது? சார்பெழுத்தில் சேராதது எதுன்னு கேட்டிருக்காங்க. சார்பெழுத்து மொத்தம் 10 இருக்குது. அது தெரிஞ்சிருந்ததால் தான் நீங்கள் சொல்ல முடியும். ஆன்சர் மெல்லினம். மெல்லினம் வந்து சார்பெழுத்தில் சேராது. அடுத்து 29வது கேள்வி. சத்திமுத்து புலவர் வாழ்ந்த காலம் எவ்வளவு ஆண்டுகளுக்கு முன்பு? சத்திமுத்து புலவர் வாழ்ந்தது வந்து 1500 ஆண்டுகளுக்கு முன்பு. அடுத்து பெரும்பாலும் வலசை போகும் பறவைகள் எவை? பெரும்பாலும் வலசை போகும் பறவைகள் வந்து நீர்வாழ் பறவைகள் தான் வந்து வலசை போகும். இதோட 30 கேள்விகள் முடியுது. இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சொல்லுங்கள். நிறைய பேர் வந்து டிஸ்கிரிப்ஷன் பார்க்க தெரியல அப்படின்னு சொல்கிறீங்க. கொஷின் ஆன்சரை வந்து கேட்குறீங்க PDF கொடுங்க அப்படின்னு. நான் எல்லாத்துக்குமே கொஷின் ஆன்சர் அந்தந்த வீடியோவுக்கு கீழேயே உங்களுக்கு PDFில் போட்டிருப்பேன். டிஸ்கிரிப்ஷனில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். SGT படிக்கிறவங்க உங்களால் PDF சேவ் பண்ண முடியும், இல்லை பேப்பராக எடுத்து வைக்க முடியும் அப்படின்னா இந்த கொஷின் பேப்பர் அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க. எக்ஸாம் வரும்போது நீங்கள் புக்கை படிச்சிட்டிங்க, ஒரு தடவை ரிவைஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த பேப்பர் உங்களுக்கு யூஸ் ஆகும். வெறும் பேப்பர்னு நினைக்காதீங்க. நம்மளை வந்து ரிவைஸ் பண்ணுறதுக்கு ஆள் இல்லைங்கும் போது இந்த பேப்பரை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த பதிவில் உங்களுக்கு EVS கேள்விகள் கொடுக்குறேன். 5th 3rd டேர்மு +6th அந்த EVSல இருக்கும். தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கோங்க. நன்றி, வணக்கம்.